வணக்கம். இன்றைக்கு நம்ம மொழிகளுடைய மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வாக்கியங்கள். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பேசும்போதும் சரி, எழுதும் போதும் சரி, வார்த்தைகளை ஏனோதானும் பயன்படுத்த மாட்டோம். வார்த்தைகளை ஒரு சீராக பொருள் நிறைந்த வார்த்தைகளை அர்த்தமுள்ள முறையில் பயன்படுத்துவோம். அதுதான் வாக்கியங்களாக அமையும். எடுத்துக்காட்டாக, ஜாக் மூலையில் உட்கார்ந்திருந்தான் லிட்டில் ஹானா. இந்த வார்த்தைகள் நிறைந்த வாக்கியங்கள் பொருளற்றதாக இருக்கு. அதே வாக்கியத்தை சீர்படுத்தினா லிட்டில் ஜாக் ஹானா சாட் இன் த கார்னர் அப்படின்னு வரும். அதாவது லிட்டில் ஜாக் என்பவர் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தார். இதான் அந்த வாக்கியத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன். இதே மாதிரி தான் எல்லா வாக்கியங்களும் ஒரு கருத்தை சொல்லும். அது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கேள்வியாக இருக்கலாம், அது ஒரு உணர்ச்சி மிகக்கூடிய ஒரு வார்த்தைகளாக கூட இருக்கலாம். அது எல்லாமே இந்த வாக்கியங்களுக்குள்ள அடங்கும். முதலாவது கூற்று வாக்கியம். இந்த கூற்று வாக்கியம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கருத்தை உறுதியாக சொல்லும். இது ஒரு தகவலை கொடுக்கும், அவ்வளோதான். இதை நம்ம டெக்ளரேட்டிவ் இல்லைன்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஹம்டி டம்டி செட் ஆன் த வால். இந்த வாக்கியத்தை சும்மா ஹம்டி டம்டி அப்படிங்கிற ஒருத்தர் சுவரில் உட்கார்ந்துருந்தாங்க. இது ஒரு உண்மை, அந்த கதைப்படி. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கியத்தில் எந்த ஒரு கேள்வியும் இல்லை, கட்டளையும் இல்லை, எந்த ஒரு பலத்த உணர்ச்சியும் இல்லை. இது ஒரு சாதாரண ஒரு கூற்று. இன்னும் பார்த்தீங்கன்னா, சூரியன் கிழக்கில் உதிக்கும், த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். எனக்கு தோசை சாப்பிட பிடிக்கும், ஐ லைக் டு ஈட் தோசா. இது ஒரு கூற்று, அவ்வளோதான். வினா வாக்கியம். இதை நம்ம இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். அதாவது எல்லாருக்கும் கேள்வி கேட்கனா ரொம்ப பிடிக்கும். அதே போல் அதுக்கான பதிலை தேடி அலையக்கூடிய வேட்கையும் மிக அதிகமாக இருக்கும். இந்த வினா வாக்கியத்துடைய முடிவில் கேள்விக்குறி இருக்கும். சரி, இப்போ சில உதாரணங்களை பார்ப்போம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? Where do you live? இந்த வாக்கியம் தெளிவாக உங்கள் முகவரியை பற்றிய ஒரு கேள்வி. இந்த கேள்வியுடைய முடிவிலையும் கேள்விக்குறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கியத்தை படிக்கும் போதே தெரியும், இது ஒரு நிறைவு பெறாத வாக்கியம். அதாவது இந்த வாக்கியத்துக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணும். Where do you live அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுதுங்கிற போது நம்ம அமைதியாக இருக்க முடியாது. அதே போல் எஸ் நோ அப்படிங்கிற பதிலும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில கேள்விகளுக்கு எஸ் நோ அப்படிங்கிற பதிலும் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னால் பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். உங்கள் பேர் என்ன? வாட்ஸ் யோர் நேம்? நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீர்களா? ஹேவ் யூ ஈட்டன் லஞ்ச்? ஒரு வாக்கியம் முடிவில்லாமல், ஆனால் அதோடைய அந்த வாக்கியத்துடைய முடிவில் கேள்விக்குறி இருக்கும். ஆனால் அந்த வாக்கியம் எப்பொழுது முழு நிறை பொருள் அடையும் அப்படின்னா, அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் வரை அந்த வாக்கியம் நிறைவு பெறாது. மூணாவதாக கட்டளை வாக்கியம். இந்த கட்டளை வாக்கியம், அதாவது இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ், இதுக்கு உள்ள என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டளை, வேண்டுகோள், இல்லைன்னா பணிவான விண்ணப்பம், இது எல்லாமே இந்த ஒரு வாக்கியத்தின் கீழே வரப்போகுது. உதாரணமாக பார்த்தோன்னா, சும்மா இரு, பி குவைட். இது ஒரு கட்டளை. யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, அந்த டைமில் அவரை பார்த்து சொல்கிறாங்க பி குவைட் அப்படின்னு. இன்னொன்று பார்ப்போமா? எங்கள் மேல் கருணை வையும், ஹவ் mercy upon us. இது ஒரு விண்ணப்பம், மிகவும் பணிவான வேண்டுகோள். இந்த வாக்கியங்களை பார்த்தோன்னா பொதுவாகவே இந்த எழுவாய், அதாவது சப்ஜெக்ட் நீ அப்படிங்கிறது மறைந்திருக்கும். நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லலாம், சும்மா இரு அப்படின்னு சொல்லலாம். அதோடைய பொருள் மாறாமல் அதே மாதிரி இருக்க போகுது. இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம்.
கதவை தர, ஓப்பன் த டோர். தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இதெல்லாம் ஒரு கட்டளை அல்லது ஒரு விண்ணப்பம். 4வதாக வியப்புக்குறி வாக்கியங்கள். இதை நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா ஒரு வியப்பு இல்லைன்னா ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள். எப்பவுமே இந்த வாக்கியங்களுடைய முடிவில் ஆச்சரியக்குறி இருக்கும். அது ஒரு பெரிய அடையாளம். இதை பாருங்களேன், எவ்வளவு குளிரான இரவு. இதை how cold the night is அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாக்கியத்தில் அந்த இரவு எவ்வளோ குளிராக இருக்குது, அதோடைய அந்த குளிரை பற்றி ரொம்ப வியப்புக்குரிய விதத்தில் சொல்கிறது. அப்புறம் எவ்வளவு கேவலம், வாட் அ ஷேம். இது பயங்கர ஏமாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியம். இது எல்லாத்து கடைசிலையும் ஆச்சரியக்குறி இருக்கும். அதுதான் இந்த உணர்ச்சியுடைய வலுவை இல்லைன்னா இந்த உணர்ச்சி எவ்வளோ முக்கியங்கிறத காட்டுது இந்த வாக்கியத்தில். இன்னும் சில எளிய உதாரணங்களெல்லாம் பார்க்கலாம். எவ்வளவு அழகான பூ, வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குது இந்த படம், ஹவு எக்ஸைட்டிங் த மூவி வாஸ். வியப்புக்குரிய வாக்கியங்கள் நம்ம பேசும் பொழுதும் சரி, எழுதும் போதும் சரி, பலத்த உணர்ச்சிகளை மிகவும் வெளிப்படையாக காட்டும். அந்த ஒரு வாக்கியத்துக்கே ஒரு பஞ்ச் கொடுக்கும். இதுதான் அந்த இறுதி பகுதி, 4 வாக்கியங்களுடைய அதோடைய உதாரணங்கள். அந்த 4 வகையான வாக்கியங்களுடைய சம்மரி பற்றி பார்ப்போம். கூற்று, டெக்ளரேட்டிவ், ஒரு கருத்தை சொல்லும், மேக்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். வினா, இன்டராகேட்டிவ், கேள்வி கேட்கும். கட்டளை, இம்பெரேட்டிவ், கட்டளையிடும் இல்லைன்னா வேண்டுகோள் வைக்கும். கிவ்ஸ் அ கமாண்ட் ஆர் மேக்ஸ் அ ரெக்வஸ்ட். வியப்புக்குறி, எக்ஸ்க்ளமேட்டரி, பலத்த உணர்ச்சியை வெளிப்படுத்தும். இதுதான் முக்கியமான 4 வகையான வாக்கியங்கள். இதை எப்பவும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம மேலே சந்தித்த அனைத்து உதாரணங்களையும் பார்த்து அதோடைய குறியீடுகளை சரியாக பயன்படுத்துங்க. அது எது என்னென்ன வாக்கியங்கிற ஒரு பகுத்து ஆராயக்கூடிய தன்மை வரும் பொழுது தான் ஆங்கிலத்தும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அதில் பேசும்போதும் எழுதும்போதும் பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் முடியும். இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் இதே போல தான் இருக்கும். மேலும் இங்கிலீஷில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது நான் இங்கிலீஷில் வரக்கூடிய வார்த்தைகளை மேலே நான் சொல்லும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வார்த்தைகளுக்குன்னு ஒரு விதமான உச்சரிப்புகள் இருக்குது. அதை ஃபெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சண்ட் வேறு மாதிரி உச்சரிக்கணும். ஒரு வார்த்தையை ப்ளைனாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆங்கிலத்தை நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதை பின்வரக்கூடிய எல்லா காணொளிகளும் பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த காணொளி யாருக்கு பயன்படும், உங்களுக்கு பயன்படலாம், வேறு யார் கூட பயன்படலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.